to டிஎன்பிசி கிங்டம். ஸோ நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் 3 kg of sugar is used to prepare sweets for 50 members, then dash kg of sugar is requested for 150 members. 50 பேர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது எனில் 150 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க தேவையான சர்க்கரையின் அளவு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கிலோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ மெம்பர்ஸ் கேஜி. ஸோ 50 பேத்துக்கு எத்தனை கிலோ தேவைப்படுது? ஸோ 50 பேத்துக்கு 3 கிலோ தேவைப்படுது. அப்போ 150 பேத்துக்கு எத்தனை கிலோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கேஜிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நேர்மாறல். ஸோ தலைகீழாக போடணும், போட்டு டிவைட் பண்ணணும். அப்போ 150 டிவைடட் பை 50 இன்ட்டு 3. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 5 3 15. ஸோ 3 × 3 9. ஸோ மொத்தம் எத்தனை கிலோ? 9 கிலோ. ஸோ 150 பேத்துக்கு 9 கிலோ தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? an aircraft can accommodate 200 people in 2 trips. It can take dash trip for 1400 people. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? ஸோ 280 பேர் 2 முறை பயணம் செஞ்சாங்கன்னா 1400 பேர் வந்து எத்தனை வாட்டி பயணம் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீப்புள் கேட்டிருக்காங்க, பீப்புள் கொடுத்து ட்ரிப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 250 பீப்புள் வந்து 2 முறை போகிறாங்க. அப்போ 1400 பீப்புள் வந்து எத்தனை முறை போவாங்க? அப்போது பீப்புள் இன்க்ரீஸ் ஆனால் ட்ரிப்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ தலைகளாக போட்டு டிவைட் பண்ணணும். 1400 டிவைட் பை 280 இன்ட்டு 2. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 2 1s are 2, 2 4s are 8. ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அகெயின் 14 டேபிளில் போட்டோம்னா 14 1s are 14, 14 1s are 14, ரிமைனிங் 0. அப்போது 10 ட்ரிப். ஸோ 1400 பேர் வந்து 10 ட்ரிப் வந்து அவங்க போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த வெயிட் ஆஃப் 1 ஃப்ரூட் பாக்ஸ் இஸ் 3.5 kg, தென் த வெயிட் ஆஃப் 6 such boxes. பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை 3 கிலோகிராம் எனில் அதே அளவுள்ள 6 பெட்டிகளின் எடை என்ன? ஸோ ஒரு பெட்டியோட பெட்டி கொடுத்துட்டு கிலோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெட்டியோட கிலோ வந்து 3.5 கிலோ. அப்போ 3.5 கிலோனா டெசிமலாக மாற்றணும்னா இதை வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து கீழே இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு வேறு ஆன்சரோட ஆட் பண்ணணும். அப்போது 3 2s are 6, 6 + 1 7. அப்போது 7/2. ஸோ 7/2 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 2 3s are 6, பேலன்ஸ் 1. ஸோ 0 போட்டோன்னா பாயிண்ட் போடுவோம். ஸோ 5s are 10. அப்போது 3.5. அப்போது ஒரு பாக்ஸோட எடை எவ்வளோ? 3.5 kg. அப்போது 6 பெட்டிகளின் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பாக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட கேஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ தலைகளாக பண்ணி டிவைட் பண்ணணும். 6 6/1 இன்ட்டு 3.5. அப்போது 6/1 வேல்யூ 6 தான். ஸோ 3.5 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 6 5s are 30, 6 3s are 18, 18 + 3 21. ஸோ அப்போது 21.0. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்தால் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ 21 kg. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, a toy company requires 36 machines to produce car toy in 54 days. How many machines would be required to produce the same number of car toy on 81 days? ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழ்ந்த பொம்மையை உற்பத்தி செய்கிறது. அதே அளவிலான மகிழ்ந்த பொம்மையான 81 நாட்களில் உற்பத்தி செய்ய எத்தனை இயந்திரங்கள் தேவைப்படுகிறது? ஸோ 36 மிஷின்ஸ் வச்சு 54 ஒரு பொம்மை வந்து செய்கிறாங்க. அப்போது 81 நாளில் எத்தனை மிஷின் வச்சு ஒரு பொம்மை வந்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். டேஸ் கொடுத்து மிஷின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 54 நாட்களுக்கு 36 மிஷின் வச்சு செய்கிறாங்க. இப்போ 81 டேஸில் எத்தனை மிஷின் வச்சு செய்வாங்க தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மிஷின் கம்மியாகிறப்ப இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்படியே நம்ம டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 9 9 81, 9 4 36, ஸோ 9 6 54, அப்போ 6 4 24. ஸோ 24 மிஷின்ஸ் வந்து அவங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. 16 taps can fill a petrol tank in 18 minutes. The time taken for 9 taps to fill the same tank will be dash minutes. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடங்களில் நிரப்புகின்றன. 9 குழாய்கள் அந்த தொட்டியை நிரப்ப எவ்வளவு நிமிடங்கள் ஆகும்? ஸோ டேப்ஸ் கொடுத்துருக்கு, மினிட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 16 டேப் வந்து 18 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுறாங்க. அப்போது 9 டேப்பை வந்து எத்தனை நிமிஷத்தில் ஃபில் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ டேப்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா மினிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அப்போ இது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அப்போது நம்ம அப்படியே எழுதி 16 அப்படியே எழுதுவோம். 16 divided by 9 into 18. ஸோ 9 1s are 9, 9 2s are 18. நெக்ஸ்ட்டு 16 into 2 32. ஸோ 32 minutes ஆகும். ஸோ 9 டேப் வந்து 32 minutesல ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செயின் ரூலில் செகண்ட் பார்ட் MDH ரூல். ஸோ MDH ரூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எத்தனை பேர், எவ்வளோ நேரம், என்ன எவ்வளோ ஒர்க் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து MDH ரூலில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெம்பர். ஸோ எம்னா மெம்பர்ஸ், ஆட்களை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் டேஸ்னால் நாட்கள். ஸோ நாட்கள் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நாட்கள். நெக்ஸ்ட் என்னது ஹவர்னால் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஒர்க். ஸோ ஒர்க் வந்து வேலை. ஸோ எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷனும் அந்த கொஷின்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து MDH ரூல். ஸோ அந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. If 5 people can complete 5 jobs in 5 days, then 50 people can complete how many jobs in 50 days? 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா M1 into D1 into H1 divided by W1 equal to M2 into D2 into H2 divided by W2. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 பேர் 5 நாளில் 5 வேலையை முடித்தாங்கன்னா 50 பேர் 50 வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு M1. ஸோ M1 வந்து 5, D1 வந்து 5 நாட்கள் வேலை செய்கிறாங்க. எவ்வளோ வேலை செய்கிறாங்க, 5 வேலையை செய்கிறாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு M2. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 50 பேர் வந்து 50 வேலையை எத்தனை நாளில் செய்கிறாங்க. ஸோ D2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஸோ M1 D1 W1 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். H1 வந்து கொடுக்கல, அதனால் எழுத தேவையில்லை. ஸோ 5 into 5 divided by 5 is equal to M2 வேல்யூ 50 into D2 கண்டுபிடிக்கணும். W2 வேல்யூ 50. ஸோ 5 கேன்சல் ஆகிடும், இங்கே 50 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், 1 into 5. அப்போ D2 வேல்யூ எவ்வளோ, 5. ஸோ மொத்தம் எத்தனை டேஸ் செஞ்சுருக்காங்க, 5 டேஸில் அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெம்பர், ஆட்கள், நாட்கள், நேரம், வேலை இந்த 4மே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், M1 into D1 into H1 divided by W1 is equal to M2 into D2 into H2 divided by W2. This question என்ன கொடுத்துருக்காங்க, if 24 men can make 48 items in 12 days, then 6 men can make how many items in 6 days? 24 ஆண்கள் 12 நாட்களில் 48 பொருட்களை செய்வார் எனில் 6 ஆண்கள் எத்தனை பொருள்கள் 6 நாட்களில் செய்வார்? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, 24 பேர் 12 நாளில் 48 ஐட்டம் செய்கிறாங்கன்னா அப்போது 6 பேர் வந்து 6 நாளில் எத்தனை ஐட்டம் செய்வாங்கன்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம M1 M2 எழுதலாம். ஸோ M1 வந்து 24 பேர்
D1 12 நாள் எத்தனை வேலை செய்கிறாங்க? 48 பொருளை வந்து செய்கிறாங்க. ஸோ M2 வந்து 6 பேர் 6 நாளையில் எத்தனை பொம்மை வந்து செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை பொருள் செய்வாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன? M1 × D1 × H1 டிவைடட் பை W1 இஸ் ஈக்குவல் டு M2 × D2 × H2 டிவைடட் பை W2. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24 × 12 H கொடுக்கல, அதனால் போட வேணாம். நெக்ஸ்ட்டு 48 இஸ் ஈக்குவல் டு 6 × 6 டிவைடட் பை W2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 12 1s are 12, 12 4s are 48. ஸோ 4 1s are 4, 4 6 are 24. நெக்ஸ்ட்டு 6 எப்படியே இருக்கும்? 6 6 are 36 டிவைடட் பை W2. ஸோ நம்மளுக்கு W2ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ W2 வந்து லெஃப்ட் சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் அன்சைட் போச்சுன்னா டிவிஷன் அன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ W2 இஸ் ஈக்குவல் டு 6 வந்து டிவிஷனாக மாறிடும். 6 6 are 36. ஸோ அப்போது எவ்வளோ பொருள் வந்து செய்கிறாங்க? 6 பொருள் வந்து 6 நாளையில் செய்கிறாங்க. ஸோ சம் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A soap factory works 15 hours a day and produces 9,600 bars of soap in 6 days. How many days it will take to produce 14,400 bars of soap by working an additional 3 hours a day? ஸோ ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? 9600 சோப்பை வந்து 15 மணி நேரம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் செஞ்சால் 6 நாளையில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போது 14400 சோப்பை வந்து அடிஷ்னலாக ஒவ்வொரு நாளும் 3 நாள் அடிஷ்னலாக 3 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 6 நாளையில் எவ்வளோ மணி நேரம்? ஒரு நாளுக்கு எவ்வளோ நேரம்? 15 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ சோப் வந்து தயாரிக்கிறாங்க? 9600 சோப் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ராவாக 3 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ D2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போது 15 + 3 கூடுதல்னால 15 + 3 பண்ணால் என்ன வரும்? 18 மணி நேரம். ஸோ செகண்ட் இன்ஃபர்மேஷனை 18 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ சோப் செய்கிறாங்க? 14400 சோப் செஞ்சால் எத்தனை நாளையில் வேலை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம D2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ D2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது? M1 × D1 × H1 divided by W1 is equal to M2 × D2 × H2 divided by W2. ஸோ எங்கள் M1 வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ Dயும் Hயும் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ D1 எவ்வளோ? 6 × 15 divided by 9600 is equal to M2 கொடுக்கல, D2 வந்து கண்டுபிடிக்கணும். இன்ட்டு H2ஓட வேல்யூ 18 டிவைடட் பை 14400. ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். 6 1s are 6, 6 1s are 6, பேலன்ஸ் 3, 6 6 are 36. ஸோ 6600. நெக்ஸ்ட் அகெயின் வந்து எந்த டேபிளில் போகும்? ஸோ நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 3s are 15, again 5 3s are 15, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18 14400. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 9s are 18, 2 7s are 14, 2 2s are 4, பேலன்ஸ் 2 0. அகெயின் 9 டேபிள்னால் 9 8s are 72, பேலன்ஸ் 2 0. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? D2ஓட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போது 800 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவிஷனில் இருக்கிறது அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ D2 is equal to 3/320 into 800. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 8 4s are 32, 8 1s are 8, 0. ஸோ 8 4s are 32, அப்புறம் கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, 2 5s are 10. ஸோ 3 5s are 15.
ஸோ எவ்வளோ நாளில் வந்து 15/2 வருமா? ஸோ இப்போ டிவிஷன் பண்ணோம்னா என்ன வரும்? 2 7s are 14, பேலன்ஸ் 1. ஸோ எப்போவுமே கோஷன்ட்டை வந்து சைடில் எழுதணும், மேலே ரிமைண்டர், கீழே டிவைசர். ஸோ 7 1/2. ஸோ 7 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 20 women can complete a piece of work in 16 days and 16 men can complete the same piece of work in 15 days, what is the ratio of the efficiency of men to women? 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பார், அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பார் எனில் ஆண்கள் பெண்களின் வேலைத்திறன் அதிகம் யாது? ஸோ 20 உமன் வந்து 16 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ M1 வந்து 20, எத்தனை டேஸ்? D1 வந்து 16 ஒரு வேலை. அப்போ ஸோ W1 வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? 16 ஆண்கள். ஸோ M2 16, D2 வந்து 15 நாளில் வந்து அதே வேலையை முடிக்கிறாங்க, ஒரே வேலையை. அப்போது 2 பேத்துக்கும் உள்ள ரேஷியோ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். M1 × D1 × H1 = M2 × D2 × H2 டிவைடட் பை W2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 20 × 16 டிவைடட் பை 1 = 16 × 15 டிவைடட் பை 1. ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு சேமாக தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? 16 × 2 பண்ண போகிறோம். 16 × 2 32. ஸோ 0 இருக்குன்னு 320. ஸோ நெக்ஸ்ட்டு 16 × 15. அப்போது 5 6 are 30, 5 1s are 5, 5 + 3 8, 16 1s are 16, 0, 8 + 6 14, 240. ஸோ அப்போ என்ன வரும்? 320 = 240. ஏன்னா இங்கே ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க, அதனால் ரேஷியோ போட்டுக்கிறோம். ஸோ இங்கேயும் ரேஷியோன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ 0 0 உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டிவிஷன் தான் பண்ண போகிறோம். ரேஷியோனா டிவிஷன். 240 டிவைட் பண்ணோம்னா 8 4s are 32, 8 3s are 24. ஸோ அப்போது ஆன்சர் 4:3. ஸோ 4:3 ரேஷியோவில் தான் வந்து அவங்க வந்து வேலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் அ பர்சன் ரீடிங் எ புக் அட் அ சர்டன் ஸ்பீட் டேக்ஸ் 2 hours to read 20 pages, how long will it take him to read 50 pages at the same book at the same speed? ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் அதே புத்தகத்தை 50 பக்கங்கள் படிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ 20 பேஜை 2 மணி நேரத்தில் ஒரு புக்கில் படித்தாங்கன்னா அப்போ 50 பேஜை எவ்வளோ நேரம் அதே ஸ்பீடில் அதே புக்கை எவ்வளோ நேரத்தில் படித்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவர்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2 hours எவ்வளோ பேஜஸ் படிக்கிறாங்க? 20 பேஜஸ். ஸோ W1 வந்து 20. இன்னும் ஹவர் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், H2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒர்க் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 50. ஸோ W2 வந்து 50. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். M1 × D1 × H1 by W1 = M2 × D2 × H2 by W2. ஸோ M1 வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ M1 D1 கொடுக்கல, H1 W1 H2 W2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2/20 = H2 by 50. ஸோ 2 1s are 2, 0, 2 1s are 2. ஸோ அப்போ H2 = 50 வந்து அங்கே போச்சுன்னா மேலே ஆகிடுமா? 50/10 = H2. ஸோ 0 0 கேன்சல் ஆகிட்டு அப்போ H2ஓட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 மணி நேரத்தில் அவங்க 50 பேஜ் வந்து அவங்க படித்து முடிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். So, if 60 machines produce 4,850 cell phone in 5 hours, how many cell phone will 25 machines produce in 6 hours? 60 இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் 4,850 செல்லிடப்பேசிகள் உற்பத்தி செய்கின்ற எனில் 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எத்தனை செல்லிடப்பேசிகள் உருவாக்கும்? ஸோ 60 மிஷின் வந்து 5 மணி நேரத்தில் 4,850 செல்ஃபோன் வந்து உருவாக்குறாங்க. அப்போது 25 மிஷின் 6 மணி நேரத்தில் எவ்வளோ செல்ஃபோன் வந்து உருவாக்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை மிஷின்ஸ் ஒர்க் பண்ணால் 60 மிஷின் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ M1 வந்து 60. ஸோ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க? 5 மணி நேரம். ஸோ H1 வந்து 5 hours. ஸோ எவ்வளோ முடிக்கிறாங்க? 4,850. அது வந்து ஒர்க். நெக்ஸ்ட்டு
என்ன கொடுத்துருக்காங்க, M2 வந்து 25 மிஷின் வந்து 6 மணி நேரத்தில் எவ்வளோ செல்ஃபோன் வந்து உருவாக்குவாங்க, அதுதான் கொஷின். ஸோ ஃபார்முலா என்ன, M1 × D1 × H1 டிவைடட் பை W1 இஸ் ஈக்குவல் டு M2 × D2 × H2 டிவைடட் பை W2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 60 × 5 டிவைடட் பை 4850 இஸ் ஈக்குவல் டு 25 × 6 டிவைடட் பை W2. ஸோ கேன்சல் பண்ணுறது பண்ணோம்னா, ஸோ 5 1s are 5, 5 9s are 45, so 5 9s are 45, balance 3, 5 7s are 35, balance 0. நெக்ஸ்ட்டு 0 0 கேன்சல் ஆகிடுமா, ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், ஸோ 6/97 is equal to 25 × 6, அதோட வேல்யூ எவ்வளோ, 6 5s are 30, 6 2s are 12, plus 3 115, ஸோ 150/W2. ஸோ நம்மளுக்கு W2 வேல்யூ தான் வேணும். ஸோ W2 வந்து அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும், இது வந்து இந்த சைட் போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். 97/6. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6, 2 7s are 14, balance 1, 2 5s are 10. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, balance 1, 3 5s are 15. ஸோ 25 × 97 வேல்யூ 7 5s are 35, 7 2s are 14, 14 plus 3 17, 9 5s are 45, 9 2s are 18, 18 plus 4 22. ஸோ ஆட் பண்ணோம்னா 5 5 7 + 5 12, ஸோ 2 4 2 5. ஸோ அப்போ எத்தனை செல்ஃபோன் வந்து அவங்க உருவாக்குறாங்க, 2425. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 12 people can dig a pond in 8 days, how will it take 16 people to complete the same work? 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுகிறார் எனில் அதே வேலையை 16 எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து M1 என்ன கொடுத்துருக்காங்க, 12 பேர், D1 வந்து 8 நாட்கள், ஸோ M2 வந்து 16, D2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா W1 W2 ரெண்டுமே சேர்ந்து ஒரே குலம் தானே, ஸோ அப்போ ரெண்டுமே 1 வேல்யூ. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 12 × 8 டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 16 × D2 டிவைடட் பை 1. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், 12 8s are 96 இஸ் ஈக்குவல் டு 16 × D2. ஸோ நம்மளுக்கு D2ஓட வேல்யூ தான் வேணும், அதனால் 16 அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன் ஆகும். ஸோ 96 டிவைடட் பை 16 கேன்சல் பண்ணால் 2 4s are 8, பேலன்ஸ் 1, 2 8s are 16, நெக்ஸ்ட்டு 2 8s are 16, ஸோ 8 6 are 48. ஸோ அப்போ D2 எவ்வளோ, 6 days. ஸோ ஆப்ஷன் பி இதோட MDH ரூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஏபி சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி டைப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் சம்ஸ் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.